ரூபாய் ஒரு கட்டுத்தொகையாக கட்ட வேண்டும். அதாவது கட்டுத்தொகையை ஒரு வேட்பாளர் ஒவ்வொரு வேட்பாளரும் 10,000 ரூபாய் கட்ட வேண்டும். அதுவே தனி தொகுதியாக இருந்தால் 50% அதில் கட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்கு உள்ளே செல்ல வேண்டும். 100 மீட்டருக்கு முன்னதாகவே ஊர்வலமாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தான் முதலமைச்சரும் வந்திருக்கார். முதலமைச்சரோடு 4 பேர் மட்டுமே உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் ஒரு RO, அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் படிவங்களை கொடுக்க வேண்டியதா இருக்குது. 12B அப்படிங்கிற ஃபார்மையும் அதே போல 26 அப்படிங்கிற அந்த அஃபிடவிட்டையும் ஒரு வேட்பாளர் தாக்கல் செய்யணும். அந்த அடிப்படையில இந்த வேட்புமனுவை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிலுடைய அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 234 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட ஒரு வேட்பாளர் ஃபார்ம் 2B மற்றும் ஃபார்ம் 26 ஆகிய 2 பூர்த்தி செய்து கொடுக்கணும். 2B அப்படிங்கிறது எந்த தொகுதியில போட்டியிடுறோம், அவருடைய விவரங்கள், வேட்பாளருடைய விவரம், வேட்பாளர் அந்த தொகுதியில வசிக்கக்கூடிய 10 பேர் முன்மொழிய வேண்டும், 10 பேர் வழிமொழிய வேண்டும். அவற்றையெல்லாம் உள்ளடக்கியதான் அந்த ஃபார்ம் 2B. அதே போல ஃபார்ம் 26 பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளருடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, கையில் இருக்கக்கூடிய ரொக்க பணம், முதலீடு இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அபிடவிட்டையும் அந்த வேட்புமனுவோடு தாக்கல் செய்து 10,000 ரூபாய் கட்டுத்தொகை டெபாசிட்டாக கட்ட வேண்டும். அந்த அடிப்படையில இந்த வேட்புமனு ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போது வைக்க வேண்டிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தியிடம் தாக்கல் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதல் நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் இன்றிலிருந்து வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் தொடங்கியிருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரை என்று சொன்னாலும் கூட 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம், நாளை பொது இவரு விட்டு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலில் 10வது முறையாக களம் காணும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கொளத்தூரில் தொடர்ச்சியாக 4வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தொகுதிகளில் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை திரையின் வலதுபுறத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். सर विजय सर को लेकर
ஏகம்